ஒரு ஊரில் பலூன் வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். விதவிதமான பலூன்களை ஊதி கிராமங்களில் விற்று வந்தார். வியாபாரிக்கு பலூன்கள் தங்களுக்குள் பேசுவதை கேட்கும் ஒரு அதிசய சக்தி இருந்தது. ஒரு நாள் அவர் பலூன்களை வண்டியில் கட்டிக் கொண்டிருந்த போது ஒரு பலூன் நேரடியாக அவரிடம் பேச ஆரம்பித்தது. அந்த பலூன், நான் மற்ற பலூன்களை விட அழகாக இருக்க வேண்டும் என்று கூறி அதிகமாக காற்றை நிரப்ப சொன்னது. வியாபாரி எச்சரித்தாலும் பலூன் பணிவாக மீண்டும் கேட்டதால் அவர் அதை அதிகமாக ஊதி பெரிதாக்கினார். பெரிதாக ஆனபின் அந்த பலூன் மற்ற பலூன்களை ஏளனமாக பார்த்து, நான் தான் சிறந்தவன் என்று பெருமை பேசியது. வியாபாரி, நீ பணிவாக கேட்டதால்தான் இதுவரை நான் ஊதினேன், ஆனால் தற்பெருமை வேண்டாம் என்று அறிவுரை கூறினார். கிராமத்துக்கு சென்று வியாபாரி பலூன்கள் விற்க பெரிய பலூனை எல்லா குழந்தைகளும் விரும்பினர். ஒரு சிறுவன் அந்த பெரிய பலூனை வாங்கி விளையாட சென்றபோது அது மரக்கிளையில் மாட்டி வெடித்தது. இதைக் கண்ட வியாபாரி, தற்பெருமை கொண்ட பலூன் ஒரு சிறிய மரக்கிளையால் அழிந்துவிட்டது என்று சிரித்துக் கொண்டே சென்றார்.